உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். கொழும்பிலிருந்து சென்னை நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் மீது பறவை மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. விமானத்தில் 158 பயணிகள் இருந்ததாகவும் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிய வந்திருக்கின்றது. வடிகல் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து தம்பதியினர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக நகர காவலர் தெரிவிக்கின்றனர். இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பு இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் என்னும் தலைப்பில் இங்கிலாந்து தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. 2019 ஆண்டிலேயே இந்த திட்டம் முன்மொழியப்பட்டாலும் அதன் பின்னர் பல்வேறு காரணங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சுமார் 13,50,000 ரூபாய் பெறுமதியுடைய வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்ட விரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயன்ற இலங்கை பயணி ஒருவர் நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அக்டோபர் 9 வேட்பாளர்களை அறிவிக்கப் போவதாக ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். பீகாருக்கு 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கின்றது. நவம்பர் 6 11 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் நவம்பர் 14 வாக்கு எண்ணிக்கை நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் முறைகேடுகள் வழக்கில் விசாரணையை துவங்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் மீது வழக்கு போட்டு குற்றவாளியாக சேர்த்தாலும் வழக்கு நிற்காது என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கின்றார். பிரான்ஸ் பிரதமர் அலுவலகத்துக்கு அருகே சில மீட்டர் தூரத்தில் வாகனம் ஒன்று தீப்பிடித்து எரிந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. 7ஆம் வட்டாரத்தில் எரிவாயு குடுவையை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. கரும்புகை வானில் பரவி அப்பகுதியை பரபரப்பாக்கி இருக்கின்றது. அக்டோபர் 7 தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுவதற்காக பாரிஸில் தற்காலிக நினைவு தூவி அமைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சாக்ரமெண்டோ நகரில் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் வானூர்தி ஒன்று அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. உலகில் முதன்முறையாக கனடாவில் வித்தியாசமான கழிப்பறை ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. மனித கழிவுகளை முழுமையான இயற்கை முறையில் உரமாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்துடன் இந்த கழிப்பறை அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் தாவரவியல் பூங்காவில் இந்த நவீன கழிப்பறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. பூங்காக்கள் மற்றும் தொலைதூர இடங்களில் இந்த கழிப்பறையை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பானில் மிகப்பெரிய மதுபான உற்பத்தி நிறுவனம் மீது நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலால் நாடு முழுவதும் பியருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சைபர் தாக்குதலால் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து 5 நாட்களாக முடங்கி இருப்பதாக அறிய முடிகின்றது. புளோரிடா மாகாணத்தில் சவுத் வெஸ்ட் நடுநிலை பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு சேர்ப்பிடக்கூடிய சாதனம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் 13 வயது மாணவன் ஒருவன் சக மாணவனை வகுப்பறையில் வைத்துக் கொள்வது எப்படி என தேடியுள்ளார். அந்த சாசனத்தில் இணைக்கப்பட்ட அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்பானது அமைப்பு இது குறித்து பள்ளி வளாக காவல் அதிகாரிக்கு எச்சரிக்கை அனுப்பி இருக்கின்றது. ஒரு நாளில் ஒரு டயர் சோடா கேன் கூட குடிப்பது மிகவும் அபாயகரமானது என புதிய ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு அருந்துவது ஆல்கஹால் சாராத கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படும் அபாயத்தை 60% வரை அதிகரிக்கக்கூடும் என புதிய ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்திய வீரர் குகேஷை வீழ்த்தியதும் அவரது ராஜாவை அமெரிக்க வீரர் தூக்கி வீசிய சம்பவம் கடும் கண்டனத்தை பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் இந்தியா மற்றும் அமெரிக்க இடையிலான செக்மட்
செஸ் போட்டி நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியில் இந்தியாவை 5-0 என்ற கணக்கில் அமெரிக்கா வீழ்த்தியது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த அர்ஜுன், எரிகேசி, திவ்யா தேஷ்முக், குகேஷ் உள்ளிட்ட அனைவரும் தோல்வியை தழுவினர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தேசிய கிரிக்கெட் அணிக்கு 2 முக்கிய பயிற்சியாளர்களை நியமித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அந்த வகையில் துடுப்பாட்ட பயிற்சியாளராக ஜூலியன் பூட் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சுழற்பந்து வீச்சாளராக ரெனே பெர்டிகான்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.